பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹுவின் பேரருளால் அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாஅத் தமிழ்நாடு ஜமாஅத்துல் உலமா சபை நடத்தக்கூடிய மாபெரும் கருத்தரங்கம் ஒன்றிய அரசின் வரலாற்று வன்மங்கள் எனும் மகுடத்தில் திருநெல்வேலி மேலப்பாளையம் அன்னை ஹாஜிரா கல்லூரி வளாகத்தில் கலை அரங்கில் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கவிருக்கிற இந்த வரலாற்றியல் கருத்தரங்க நிகழ்வில் தலைமையேற்று நடாத்தி தருவதற்காக அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாஅத் தமிழ்நாடு ஜமாஅத்துல் உலமா சபையினுடைய தலைவர் மௌலானா PA ஹாஜா மொயினுத்தீன் பாக்கவி ஹதரத் அவர்கள் வருகை தர இருக்கிறார்கள். அதேபோல் இந்த நிகழ்ச்சியில் வரவேற்புரை வழங்குவதற்காக திருநெல்வேலி மாவட்ட ஜமாஅத்துல் உலமா சபையின் தலைவர் மௌலானா SA ஷேக் மீரான் மிஸ்பாஹி ஹதரத் அவர்கள் துவக்க உரை ஆற்றுவதற்காக அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாஅத் தமிழ்நாடு ஜமாஅத்துல் உலமா சபையினுடைய பொருளாளர் மௌலானா முஜீபுர் ரஹ்மான் மஸ்லஹி ஹதரத் அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி இந்த கருத்தரங்க நிகழ்வின் நோக்க உரை ஆற்றுவதற்காக வருகை தந்திருக்கிற தமிழ்நாடு ஜமாஅத்துல் உலமா சபையினுடைய பொதுச் செயலாளர் மௌலானா டாக்டர் VS அன்வர் பாதுஷா உலவி ஹதரத் அவர்கள் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியிலே முன்னிலை வகிப்பதற்காக திருநெல்வேலி பாளையங்கோட்டை சதகத்துல்லாப்பா கல்லூரியினுடைய தாளாளர் அல்ஹாஜ் TS ஃபத்ஹுர் ரப்பானி சாஹிப் அவர்கள், பாளையங்கோட்டையை சார்ந்த வரலாற்று ஆய்வாளர் சே திவான் அண்ணன் அவர்கள், மேலப்பாளையம் முஸ்லிம் கல்வி கமிட்டியினுடைய தாளாளர் ஜனாப் LKS முஹம்மது மீரான் மொஹிதீன் அவர்கள், மேனாள் சதகத்துல்லாப்பா கல்லூரியினுடைய வரலாற்றுத்துறை தலைவர் பேராசிரியர் டாக்டர் A அஷ்ரஃப் அலி சார் அவர்கள், திருநெல்வேலி ஷிஃபா மருத்துவமனையினுடைய நிர்வாக இயக்குனர் அல்ஹாஜ் டாக்டர் MKM ஷாஃபி அவர்கள், அன்னை ஹாஜிரா பெண்கள் கல்லூரியினுடைய தலைவர் அல்ஹாஜ் பொறியாளர் SK சையத் அஹமது சாஹிப் அவர்கள், இந்த பெருமக்கள் எல்லாம் இந்த நிகழ்ச்சியிலே முன்னிலை வகித்து சிறப்பிக்கவும் இந்த கருத்தரங்கத்திலே கருத்துரை ஆற்றுவதற்காக திருச்சி ஜமால் முஹம்மது கல்லூரியினுடைய இஸ்லாமிய தமிழ் பண்பாட்டு ஆய்வு மையத்தினுடைய இயக்குனராய் தமிழ்நாடு அரசு அருங்காட்சியகத்தினுடைய உதவி இயக்குனராக இருந்து ஓய்வு பெற்ற டாக்டர் J ராஜா முஹம்மது அவர்கள், அதேபோல தமிழ்நாடு பொது பள்ளிக்கான மாநில மேடை அமைப்பினுடைய பொதுச் செயலாளர் திரு பூபா பிரின்ஸ் கஜேந்திர பாபு தோழர் அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சியிலே பெருந்திரளாக உலமா பெருமக்கள், ஜமாஅத் நிர்வாக பெருமக்கள், கல்வியாளர்கள் கலந்து கொள்ளக்கூடிய இந்த நிகழ்வு மிக இன்னும் சற்று சில நிமிடத்தில் தொடங்குகிறது. ஆங்காங்கே நின்று கொண்டிருக்கிற பெருமக்கள், உலமா பெருமக்கள், ஆசிரிய பெருமக்கள் கருத்தரங்க அரங்கத்திற்குள்ளே ஆடிட்டோரியத்திற்குள்ளே வந்து சேர்ந்து இருக்கைகளில் அமர்ந்து உரிய நேரத்தில் நிகழ்ச்சி தொடங்குவதற்கு ஒத்துழைப்பு தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். முறையாக தொடங்குவதற்கு முன்பாக நம்ம எல்லாம் ஒரு அரபி கீதம் இசைத்து நம்மை மகிழ்விக்க ஏர்வாடி மௌலானா காரி ரஃபீக் தாவூதி அவர்கள் வருகிறார். சலாமுல்லாஹ் அலல் மக்கி ரசூலில்லாஹ் சலாத்துல்லாஹ் சலாமுல்லாஹ்
حبيب الله على المدني حبيب الله صلاة الله سلام الله على المكي رسول الله صلاة الله سلام الله على المدني حبيب الله على المدني حبيب الله توسلنا ببسم الله وبالهادي رسول الله وكل مجاهد لله وأهل البدر يا الله وأهل البدر يا الله صلاة الله سلام الله على طه رسول الله صلاة الله سلام الله على طه رسول الله على طه رسول الله إلهي سلم الأمة من الآفات والنقمة ومن هم ومن غمّة بأهل البدر يا الله بأهل البدر يا الله صلاة الله سلام الله على المكي إلهي نجنا وكشف جميع عدية واصرف مكائد العدا والتوف بأهل البدر يا الله بأهل البدر يا الله صلاة الله سلام الله على طه رسول الله صلاة الله سلام الله على المدني حبيب الله على المدني حبيب الله إلهي نفس الكرباء عن العاصين والعتبى وكل بلية ووباء بأهل البدر يا الله بأهل البدر يا الله صلاة الله سلام الله على طه رسول الله صلاة الله سلام الله
على المدني حبيب الله على المدني حبيب الله السلام عليكم ورحمة الله ஜஸாக்கல்லா ஹைரா. ரஃபீக் தாவூதி இனிமையான குரலில் கீதம் இசைத்த அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். இப்பொழுது முறையாக நிகழ்ச்சி தொடங்குகிறது. இந்த வரலாற்று சிறப்புமிக்க இந்த கருத்தரங்க நிகழ்வு அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாஅத் தமிழ்நாடு ஜமாஅத்துல் உலமா சபை நடத்தக்கூடிய வரலாற்று வன்மங்கள் என்னும் தலைப்பில் மாபெரும் கருத்தரங்க நிகழ்வு இனிதே தொடங்குகிறது. இந்த நிகழ்ச்சியை கருத்தரங்க நிகழ்வை தலைமையேற்று நடாத்தி தருமாறு தமிழ்நாடு ஜமாஅத்துல் உலமா சபையின் தமிழ்நாடு ஜமாஅத்துல் உலமா சபையினுடைய தலைவர் மௌலானா பிஏ ஹாஜா முஈனுத்தீன் பாகவி ஹசரத் அவர்கள் தலைமையேற்று நடாத்தி தருமாறு உங்கள் எல்லோரின் சார்பாக நான் முன்மொழிகிறேன். அதை நான் வழிமொழிகிறேன். மேடைக்கு வருமாறு தலைவர் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அஸ்வா இந்த நிகழ்ச்சியிலே முன்னிலை வகிப்பதற்காக வருகை தந்திருக்கிற பெருமக்களாகிய எல்கேஎஸ் மீரான் முஹிதீன் அவர்கள், எஸ்கே சையத் அகமது சார் அவர்கள் வருகை தர இருக்கிறார்கள். நிகழ்ச்சியினுடைய வரவேற்புரையாற்றுவதற்காக வருகை தருகிற எங்கள் மாவட்ட ஜமாஅத்துல் உலமா சபையினுடைய தலைவர் மௌலானா ஷேக் மீரான் மிஸ்பாஹி ஹசரத் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். மாநில பொதுச் செயலாளர் கருத்தரங்கத்தில் துவக்க உரையாற்றவிருக்கிற மாநில பொதுச் செயலாளர் கணியத்திற்குரிய மௌலானா முஜிபுர் ரஹ்மான், மாவட்ட பொருளாளர் முஜிபுர் ரஹ்மான் மஸ்லஹி ஹசரத் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். கருத்தரங்க ஆய்வுரை வழங்குவதற்காக வருகை தந்திருக்கிறார் ஜமால் முஹம்மது கல்லூரி இஸ்லாமிய தமிழ் பண்பாட்டு ஆய்வு மையத்தின் இயக்குனர், மேனால் தமிழ்நாடு அரசு அருங்காட்சியகத்துறையினுடைய உதவி இயக்குனர் டாக்டர் ஜே ராஜா முகமது ஐயா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். அவர்களோடு இங்கே கருத்துரை ஆற்றுவதற்காக வருகை தந்திருக்கிற தமிழ்நாடு பொதுப்பள்ளிக்கான மாநில மேடையின் பொதுச் செயலாளர் தோழர் திரு பூபா பிரின்ஸ் கஜேந்திர பாபு ஐயா அவர்களையும் மேடைக்கு அன்போடு அழைக்கின்றோம். இல்லாமல்ல அல்லாஹுவின் பெயர் போற்றி நிகழ்ச்சி இனிதே தொடங்குகிறது. நிகழ்ச்சியை கிராத் ஓதி தொடங்கி வைப்பதற்காக ஏர்வாடி நாங்குநேரி வட்டார ஜமாஅத்துல் உலமா சபையினுடைய தலைவர் மௌலானா மௌலவி அல் ஹாஃபில் காரி ரஃபீக் தாவூதி ஹசரத் அவர்கள் இப்பொழுது இறை வசனங்களை ஓதி இந்த நிகழ்வை முறையாக தொடங்கி வைக்கிறார்கள். இப்பொழுது கிராஅத். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. سنة من قد أرسلنا قبلك من رسلنا ولا تجد
أقم الصلاة لدلوك الشمس إلى غسق الليل وقرآن الفجر إن قرآن الفجر كان مشهودا ومن الليل فتهجد به نافلة لك عسى أن يبعثك ربك مقاما محمودا وقل رب أدخلني مدخل صدق وأخرجني مخرج صدق وأخرجني مخرج صدق واجعل لي من لدنك سلطانا واجعل لي من لدنك سلطانا نصيرا وقل جاء الحق وزهق الباطل إن الباطل كان زهوقا وننزل من القرآن ما هو شفاء ورحمة للمؤمنين ولا يزيد الظالمين إلا خسارا وإذا أنعمنا على الإنسان أعرض ونأى بجانبه وإذا مسه الشر كان يئوسا صدق الله العظيم. السلام عليكم. ஜஸாக்கல்லா ஹைரா. ரஃபீக் தாவூதி ஹஸரத் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. இந்த நிகழ்ச்சியில் முன்னிலை வகிக்கக்கூடிய வரலாற்று ஆய்வாளர் கண்ணியத்திற்குரிய சே திவான் பல நூற்றுக்கணக்கான வரலாற்று நூல்களை எழுதி தமிழ் முஸ்லீம் சமுதாயத்திற்கு தமிழக மக்களுக்கு பெருமை சேர்த்து கொண்டிருக்கிற இந்த மண்ணின் மைந்தர் மரியாதைக்குரிய சே திவான் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். முன்னிலை வகித்து சிறப்பிக்குமாறு அன்போடு அழைக்கிறோம். அவர்களுடைய நூல் வரலாற்று வன்மம் என்கிற ஒரு சிறிய நூல் ஒன்றும் கூட இந்த நிகழ்ச்சியிலே வெளியிடப்பட இருக்கிறது.
மிக சிறந்த ஆய்வாளர், சிந்தனையாளர். இந்த தமிழ் மண்ணிற்கு கிடைத்த ஒரு பெரும் சொத்து. அவர்கள் இங்கே வருகை தந்திருப்பது நமக்கெல்லாம் சிறப்பும் பெருமையும். அவர்களை நானும் ஒரு தடவை வரவேற்றுக் கொள்கிறேன். அடுத்து இந்த நிகழ்ச்சியிலே உற்சாகப்படுத்துவதற்காக தமிழகமெங்கும் தமிழ் கூறும் நன்மக்கள் வாழும் திசையெல்லாம் சென்று தன்னுடைய கண்ணீர் குரலால் இசைத்து பெருமை சேர்த்து கொண்டிருக்கிற நெல்லை அபூபக்கர் அவர்கள் இப்பொழுது கீதம் இசைக்க வருகிறார்கள். இந்த நிகழ்ச்சியினுடைய முன்னிலையாளர்களாக போடப்பட்டிருக்கிற திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய 6 வட்டாரங்களினுடைய தலைவர்கள், மேலப்பாளையம் மஜ்லிஸுல் உலமாவின் தலைவர் மௌலானா முனைவர் MN முகமது இல்யாஸ் உஸ்மானி ஹதரத் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். நாங்குநேரி ஏர்வாடி வட்டார ஜமாஅத்துல் உலமா சபையினுடைய தலைவர் மௌலானா ரஃபீக் தாவூதி ஹதரத் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். பாளையங்கோட்டை வட்டார ஜமாஅத்துல் உலமா சபையினுடைய தலைவர் மௌலானா MG நாகூர் மீரான் ஹதரத் அவர்கள் மேடைக்கு அழைக்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமிக்க தமிழ்நாடு ஜமாத்துல் உலமா சபையினுடைய தலைவர் அவர்களுக்கும் ஜமாத்துல் உலமா சபையினுடைய நிர்வாகிகளுக்கும் என்னுடைய பணிவான சலாத்தினையும், என்னை அழைத்தமைக்காக உங்களுக்கு என்னுடைய நன்றியையும், இந்த அருமையான நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வதிலே எல்லாம் வல்ல இறைவனுக்கும் நன்றி தெரிவித்து, நேற்றைய தினம் பாட்டப்பத்து ஜும்மா பள்ளிவாசலிலே இந்த நோட்டீஸை நாங்கள் விநியோகித்தோம். அதை பற்றி தகவல் சொன்ன உடனே எனக்கு ஒரு பாடல் என்னுடைய மனதிலே தோன்றியது. உடனடியாக இதனுடைய தலைப்பு ஒன்றிய அரசின் வரலாற்று வன்மங்கள் என்ற பெயரிலே இருக்கின்ற காரணத்தினாலே ஒரு பாடல் நானே எழுதினேன். அந்த பாடலை இப்பொழுதும் நான் பாடுகின்றேன். ஒரு அருமையான வரலாற்று சம்பவங்களை தொகுத்து அந்த பாடலை எழுதி ஒரு இசை வடிவம் கொடுத்திருக்கின்றேன். முதலாக அந்த பாடலை இப்பொழுது பாடுகின்றேன். அதற்கு முன்பு இறைவனை பற்றி 2 வரிகளை, பெருமானார் அவர்களுக்கு சலாம் கூறுகின்ற 2 வார்த்தைகளை பாடிவிட்டு அதன் பிறகு இந்த பாடலை பாடுகிறேன் இன்ஷா அல்லாஹ். விண்மீது நீந்துகின்ற மேகங்களே, வளமான மதினாவு கேகுங்களே, கண்ணான அஹ்மதங்கள் மாமுஸ்தபா, கண்ணான அஹ்மதங்கள் மாமுஸ்தபா, அந்த காசிம் நபிக்கு சலாம் கூறுங்களே, அந்த காசிம் நபிக்கு சலாம் கூறுங்களே. விண்மீது நீந்துகின்ற மேகங்களே, வளமான மதினாவு கேகுங்களே, அந்நாளில் அரபகத்து சுடுமணலிலே, அண்ணலவர் நடந்து சென்ற வழித்தடத்திலே, அந்நாளில் அரபகத்து சுடுமணலிலே, அண்ணலவர் நடந்து சென்ற வழித்தடத்திலே, தன்னார்ந்த நிழல் கொடுத்த முகில் குலங்களே, தயை கூர்ந்து எனது சலாம் கூறுங்களே, தயை கூர்ந்து எனது சலாம் கூறுங்களே. விண்மீது நீந்துகின்ற மேகங்களே, வளமான மதினாவு கேகுங்களே, கண்ணான அஹ்மதங்கள் மாமுஸ்தபா, அந்த காசிம் நபிக்கு சலாம் கூறுங்களே, அந்த காசிம் நபிக்கு சலாம் கூறுங்களே. பூவையரின் இழிவகற்ற போராடிய, புகழ் மணக்க அவர் நிலையை மேலோக்கிய, பூவையரின் இழிவகற்ற போராடிய, புகழ் மணக்க அவர் நிலையை மேலோக்கிய, தாவி வந்த பகைப்படையை தூளாக்கிய,
தாவி வந்த பகைப்படையை தூளாக்கிய தளபதிக்கு இனிய சலாம் கூறுங்களே, எங்கள் தளபதிக்கு இனிய சலாம் கூறுங்களே. விண்மீது நீந்துகின்ற மேகங்களே, வளமான மதினாவு கேகுங்களே. கண்ணான அஹ்மதங்கள் மா முஸ்தபா அந்த காசிம் நபிக்கு சலாம் கூறுங்களே, அந்த காசிம் நபிக்கு சலாம் கூறுங்களே. ஆஹா ஆஹா ஓஹோ யாரடா நின்று கூறடா என்று ஒரு பாடல் நேற்று ஜும்மாவிலே அறிவித்தவுடன் எழுதிய ஒரு பாடல். அந்த பாடலை பாடுகின்றேன். யாரடா நின்று கூறடா, நாங்கள் அந்நியரா பதில் சொல்லடா. யாரடா நின்று கூறடா, நாங்கள் அந்நியரா பதில் சொல்லடா. இந்திய நாட்டில் பிறந்தோமே, இஸ்லாம் வழியில் சிறந்தோமே. இந்திய நாட்டில் பிறந்தோமே, இஸ்லாம் வழியில் சிறந்தோமே. நாங்கள் சிந்திய ரத்தத்தில் மலர்ந்தது சுதந்திர பூமலரே. நாங்கள் சிந்திய ரத்தத்தில் மலர்ந்தது சுதந்திர பூமலரே. யாரடா நின்று கூறடா, நாங்கள் அந்நியரா பதில் சொல்லடா. மலையாள மண்ணில் ரத்த ஆறு அங்கு மாண்டது எவரென்று நீ கூறு. மலையாள மண்ணில் ரத்த ஆறு அங்கு மாண்டது எவரென்று நீ கூறு. அலை போல் எழுந்த வெள்ளையன் முன் ஆர்த்தெழுந்தவர் முஸ்லிம்களே. அலை போல் எழுந்த வெள்ளையன் முன் ஆர்த்தெழுந்தவர் முஸ்லிம்களே. அன்று மாண்டது முஸ்லிம் இளைஞர்களே. யாரடா நின்று கூறடா, நாங்கள் அந்நியரா பதில் சொல்லடா. டெல்லி மன்னன் பகதூர் ஷா தீரன் திப்பு சுல்தானும். டெல்லி மன்னன் பகதூர் ஷா தீரன் திப்பு சுல்தானும் அந்நிய ஆதிக்கம் எதிர்த்தனரே, அவர்கள் எங்கள் முன்னோர்களே. அந்நிய ஆதிக்கம் எதிர்த்தனரே, அவர்கள் எங்கள் முன்னோர்களே. வீர தியாகம் அவர்கள் செய்தனரே. யாரடா நின்று கூறடா, நாங்கள் அந்நியரா பதில் சொல்லடா. அண்டை நாட்டான் படையெடுத்தான், ஹவில்தார் ஹபீதும் உயிர் துறந்தான். அண்டை நாட்டான் படையெடுத்தான், ஹவில்தார் ஹபீதும் உயிர் துறந்தான். போர் முனைக்காக தன் மகனை காகிதமில்ல தருவேன் என்றார். போர் முனைக்காக தன் மகனை காகிதமில்ல தருவேன் என்றார். நமது காகிதமில்ல தருவேன் என்றார். யாரடா நின்று கூறடா, நாங்கள் அந்நியரா பதில் சொல்லடா. வெள்ளையன் வாளை பிடித்தவர்கள் அவர் வீட்டில் எடுபிடியானவர்கள். வெள்ளையன் வாளை பிடித்தவர்கள் அவர் வீட்டில் எடுபிடியானவர்கள். எங்களை பழித்து சொல்லுவதா, இனியும் நாங்கள் பொறுப்பதா. வெள்ளையன் வாளை பிடித்தவர்கள் அவர் வீட்டில் எடுபிடியானவர்கள். எங்களை பழித்து சொல்லுவதா, இனியும் நாங்கள் பொறுப்பதா. இனியும் நாங்கள் பொறுப்பதா. யாரடா நின்று கூறடா, யாரடா நின்று கூறடா, நாங்கள் அந்நியரா பதில் சொல்லடா.
அஸ்ஸலாமு அலைக்கும். ஜஸாக் அல்லாஹ் ஹைரா. நெல்லை இளைய இசை முரசு நெல்லை அபூபக்கர் அவர்களுக்கு நன்றி. அடுத்து வரவேற்புரை ஆற்றுவதற்காக திருநெல்வேலி மாவட்ட ஜமாஅத்துல் உலமா சபையினுடைய பொருளாளர், திருநெல்வேலி மாவட்ட அரசு காஜி, கண்ணியத்திற்குரிய மௌலானா முஃப்தி கசாலி ஹஸ்ரத் அவர்கள் இப்பொழுது வரவேற்புரையாற்ற வருகிறார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வின் தனிப்பெரும் கிருபையினால் தமிழ் மாநில ஜமாஅத்துல் உலமா சபையின் சார்பாக நடைபெற்று கொண்டிருக்கூடிய இந்த வரலாற்று வன்மங்கள் மாபெரும் கருத்தரங்கத்திற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தமிழ் மாநில ஜமாஅத்துல் உலமா சபையினுடைய தகுதிமிக்க தலைவர் மௌலானா மௌலவி அல்-ஹாஜ் PA காஜா முஹிதீன் ஹசரத் அவர்களையும், இந்த நிகழ்வை ஆரம்பம் செய்து வைத்த நாங்குநேரி வட்டார ஜமாஅத்துல் உலமா சபையின் தலைவர் மரியாதைக்குரிய மௌலவி காரி முஹம்மது ரஃபீக் தாவூதி ஹசரத் அவர்களையும், ஆரம்பமாக கீதம் இசைத்த நெல்லை அபூபக்கர் அவர்களையும், நெல்லை மாவட்ட ஜமாஅத்துல் உலமா சபையினுடைய தகுதிமிக்க தலைவர் மௌலானா மௌலவி SA ஷேக் மீரான் ஹசரத் அவர்களையும், நெல்லை மாவட்ட ஜமாஅத்துல் உலமா சபையினுடைய திறன்மிக்க செயலாளர் மௌலானா மௌலவி KF ஜலீல் அஹமது உஸ்மானி ஹசரத் அவர்களையும், முன்னிலை வகித்து கொண்டிருக்கூடிய நெல்லை மாவட்டத்துடைய 6 வட்டாரங்களுடைய தலைவர்கள், செயலாளர்கள், பொருளாளர்கள் மற்றும் உறுப்பினர்கள், அது தவிர நெல்லை மாவட்டத்திலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய அத்துணை ஜமாத்தார்களையும், அதற்கடுத்தபடியாக இந்நிகழ்வை முன்னிலை வகிப்பதற்காக வருகை தந்திருக்கக்கூடிய மௌலானா மௌலவி முஹம்மது இலியாஸ் உஸ்மானி ஹசரத் அவர்களையும், பாளை சதகுத்துலாப்பா கல்லூரிய தாளர் மரியாதைக்குரிய அல்ஹாஜ் ஃபத்ஹுர் ரப்பானி அவர்களையும், சதகுத்துலாப்பா கல்லூரியுடைய வரலாற்றுத்துறை தலைவர் கண்ணியத்துக்குரிய அஷ்ரஃப் அலி அவர்களையும், முஸ்லீம் மேல்நிலைப் பள்ளியுடைய தாளாளர் மரியாதைக்குரிய LKS மீரான் மொஹிதீன் அவர்களையும், அன்னை ஹாஜரா பெண்கள் கல்லூரியுடைய தலைவர் இன்ஜினியர் SK சையத் அஹமது அவர்களையும், ஷிஃபா மருத்துவமனை இயக்குனர் அல்ஹாஜ் MKM ஷாஃபி அவர்களையும், தூக்குரை ஆற்றுவதற்காக வருகை தந்திருக்கக்கூடிய மாநில ஜமாஅத்துல் உலமா சபையுடைய பொருளாளர் மௌலானா மௌலவி S முஜிபுர் ரஹ்மான் ஹசரத் அவர்களையும், மேலும் இந்த கருத்தரங்கத்தில் கருத்துரையாற்றுவதற்காக வருகை தந்திருக்கக்கூடிய திருச்சி ஜமால் முகமது கல்லூரியில் இஸ்லாமிய தமிழ் பண்பாட்டு ஆய்வு மையத்துடைய இயக்குனர் மரியாதைக்குரிய டாக்டர் J ராஜா முஹம்மது அவர்களையும், தமிழ்நாடு பொது பள்ளி கல்விக்கான மாநில மேடை பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய திரு சகோதரர் பிரின்ஸ் கஜேந்திர பாபு அவர்களையும், வரலாற்று ஆய்வாளர் சே திவான் அவர்களையும், நெல்லை மாவட்ட ஜமாஅத்துல் உலமா சபையுடைய கௌரவ தலைவர் மௌலானா மௌலவி அல்ஹாஜ் BA அப்துல் ரஹீம் ஹசரத் அவர்களையும் மற்றும் இந்நிகழ்வுக்கு வந்திருக்கக்கூடிய பெரியோர்கள், தாய்மார்கள், அனைத்து ஜமாத்தார்கள் மற்றும் வருகை தந்திருக்கக்கூடிய கல்வியாளர்கள் மற்றும் அனைவர்களையும் நெல்லை மாவட்ட ஜமாஅத்துல் உலமா சபையின் சார்பாக வருக வருக என்ற வரவேற்கும். உங்கள் வரவை நல்வரவாக உங்கள் வரவை அல்லாஹ் தஆலா ஏற்று இதற்கான முழு பலனை கொடுப்பதற்காக நெல்லை மாவட்ட ஜமாஅத்துல் உலமா சபை மிகவும் சந்தோஷமடைகிறது. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வரவேற்புரை ஆற்றி அமைந்திருக்கிற மாவட்ட பொருளாளர் கசாலி ஹஸ்ரத் அவர்களுக்கு நன்றி.